வணக்கம். இனி நான் பேச போகிற தலைப்பு இறைவனுக்கு பிடித்த 3 பள்ளிவாசல் இருப்பிடங்கள். அதை பற்றி நான் பேச போகிறேன். இறைவன் 3 இடத்துல மரணத்தின் வேலையில் உங்களுக்கு ஆட்சி செய்வான். அவனுக்கு பிடிச்ச இடம் அந்த 3 இடம். பிடிச்ச இடன்றதை விட அவன் நிலையாக நின்று ஆட்சி செய்கிற இடம் அந்த 3 இடம் உன் தலைக்குள்ளே இருக்கிற இடம் தான். இந்த இடத்த எவன் சரி பண்ணி பார்த்து ரட்சித்து காத்து தன் ஜீவனை சமர்ப்பணம் பண்ணுறானோ அவனுக்கு தலைவாசலில் இடம் இருக்குது. அப்படி தலைவாசலை பார்க்காதவனுக்கெல்லாம் மரணவாசல் ரெடியாக இருக்குது, கவலையே இல்லை. இப்போது யாரெல்லாம் இந்த உலகம் குப்பையாக போட்டுருன்னா தன் ஜீவனை ரசிக்காதவனெல்லாம் இந்த உலகம் குப்பையாக போட்டுரும். அதாவது இந்த பிரபஞ்சம், உலகம்னா மக்கள் கிடையாது, இந்த யூனிவர்ஸோட காந்த சக்தி. இந்த யூனிவர்ஸோட காந்த சக்தி என்ன பண்ணுன்னா குப்பையாக அதை கசக்கி போட்டுரும். கடல் கூட செத்த ஒரு மீனியோ எந்த ஒரு பொருளையோ உள்ளே வச்சுருக்காது, வெளியே தள்ளிடும். அதே மாதிரி தான் அந்த உலகம். உயிராக இருக்கிறவங்க வச்சு தான், உயிராக இருக்கிறவங்க மட்டும்தான், தன் ஜீவனை ரசிக்கிறவங்க மட்டும்தான் இந்த உலகம் வச்சுருக்கோம், இந்த பிரபஞ்சம் வச்சுருக்கும். அப்போ அந்த 3 இடம் எதுனா உன்னோட நெத்தி பொட்டு, உன்னோட தலை உச்சி, உன்னோட பிடரி. இந்த 3 இடத்துல தான் இறைவனோட நெட்வொர்க்கு அதிகமாக வேலை செய்யும். இதுதான் சிலுவை. இங்கே ஆரம்பித்து ஸ்ட்ரெயிட்டாக மூலாதாரம் வரைக்கும் வரும். நடுவில் ஒரு கோடு, அது இந்த இடத்துக்கு ஒரு கோடு. இங்கே ஆரம்பித்து ஸ்ட்ரெயிட்டாக மூலாதாரம் வரைக்கும் வரும். இது பேர் சிலுவை. இந்த தத்துவத்தில் தான் இறையாற்றல் உங்களுக்கு வேலை செய்யுது. புரியுதுங்களா? இந்த ஆற்றலை எவன் நல்லபடியாக வச்சுருக்கிறானோ, இந்த இடத்த, இந்த நாடி, இந்த நரம்பு மண்டலத்தை எவன் நல்லபடியாக வச்சுருக்கிறானோ, எவன் பார்க்குறானோ, எவன் அதை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு கபாலத்தில் இடம் இருக்கும். இறைவன் வேறு எங்கேயோ தேடலாம், நீ வெளியே தேடவே கூடாது. அது வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. நீ எங்கேருந்து பார்க்குற? உன் உடம்புலேருந்து பார்க்குற. அப்போ அதை பார்க்கக்கூடிய சக்தி எது கொடுத்துது? உன் உடம்புக்கு. அந்த மெய்ப்பொருள் எங்கே இருக்குது? உன் உடம்புக்குள்ளேயே இருக்குது. உன் உடம்புக்குள்ளே முதல்ல அதை பாரு. அது பார்த்துட்டு பிறகு அதுக்கப்புறம் உள்ளேருந்து அதை பார்க்க சொல்லும். எங்கன்னா ஒரு இடத்துல வெளியே பார்க்க சொல்லும். நான் சொல்கிறது போதுங்களா? முதல்ல நீ உள்ளவே நீ பார்க்கல. நீ உள்ளே பார்க்காதவே வெளியே இந்த உலகத்தை பார்த்துக்காந்தினா அது இருக்கிற சக்தி எல்லாத்தையும் வாங்கி நீ வெளியே தள்ளிக்கினே இருக்கிற. எந்த ஒரு பொருள் உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்த தான் பார்க்கணும். அப்போ உற்பத்தி ஆகிற இடத்த பார்த்தீங்கன்னா அது எங்கே உற்பத்தி ஆகுதோ அது உங்களுக்கு அந்த இடம் தெரியும். இதை பற்றி எதுவுமே தெரியாமல் நம்ம ஏதோ சாமி கும்பிட்றோம், போகிறோம், வரோம், பூஜை புனஸ்காரம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்துடுறீங்க. பூஜை புனஸ்காரம் எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒவ்வொரு பூஜை புனஸ்காரமும் வழிபாடாக வச்சுக்கிற பூஜை புனஸ்காரம் எல்லாமே உயிரை பார்க்கக்கூடிய தத்துவ வழிமுறைகள் தான். அது திருமணம், மாங்கல்யம் ஆகட்டும், அப்புறம் காது குத்தலாகட்டும், இந்த சாவு மேளம் ஆகட்டும், எல்லாமே ஆன்மீக சார்ந்தது தான். உயிரை பார்க்கக்கூடிய டைமென்ஷனை ரகசியமாக அப்படி சொல்லி வச்சு போய்க்கிறாங்க. ரகசியம் இல்லை, ஒரு காலத்தில் எல்லாம் ஓப்பனாக தான் இருந்தது. இப்போ தான் அதெல்லாம் மறைஞ்சி போச்சு காலப்போக்கில், சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ மாங்கல்யம் என்னன்னா உங்களோட முதுகு தண்டு நாணக்குழா மாதிரி போட்டிருப்பாங்க, உங்கள் சூசும கயிறு தாலி கயிறாக போட்டிருப்பாங்க, இந்த வாழை சீப்பு சதை பிண்டங்களாக போட்டிருப்பாங்க, இந்த பெருமாள் நாமம் உங்களோட மூளை, அந்த 2 கொம்பு மூளையில் வர மூச்சு காற்று, கால் சவரம் 7 சக்கரம், இது எல்லாமே மாங்கல்யத்தில் இருக்கும். உடம்புல நானாக இருக்கோ அந்த பேர் பர்ஸாக மாங்கல்யமாக போட்டிருப்பான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது இவ்வளோ தத்துவம் எதுக்கு போட்டிருக்கிறான்னா உடம்புக்குள்ளே இந்த இடத்துலலாம் உயிர் வேலை செய்யுது. இதை அழகாக பார்த்துக்க. நீ கடவுளாக மாறிடு. கடந்து போய் கடவுளாக மாறிடு. இதுதான் வையகத்துள் அகத்துள் வாழ்வான் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படுவான். யார்? திருவள்ளுவர் சொல்லிக்கிறார். உன் மனசை வச்சு உடம்புக்குள் நீ வாழ்ந்தினா வானத்தில் உரையும் போது தெய்வத்தில் வைக்கப்படும்னு அர்த்தம். இதுதான் உண்மையான வழிமுறையை தவிர நீ வெளியே கும்பிட்டு ஆபத்தால் ஒன்றும் இல்லை. ஆனால் இருக்குதான். ஆனால் உன்னை நீ காப்பாற்றிக்க நீ உள்ளே கும்பிட்டு தான் ஆகணும். வெளி இல்லாமல் உள்ள இல்லை, உள்ள இல்லாமல் வெளி இல்லை. இதுதான் அகநானூறு புறநானூறு. தமிழை 2ஆக வச்சுருக்கோம். தமிழை பற்றி, உயிர் எழுத்துங்களை பற்றி, இதெல்லாம் பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.